ஓகே, தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் லேப்டாப் பிசிக்கான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு 5 வெப்சைட் பார்க்கலாம். இன்டர்நெட்டில் இந்த 5 வெப்சைட் தவிர நிறைய வெப்சைட் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேரில் வைரஸ் மால்வேர் எல்லாம் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ சொல்ல போகிற 5 வெப்சைட்டும் ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த 5 வெப்சைட்லும் இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணதால இந்த வெப்சைட்ல இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே டவுன்லோட் பண்ணது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே, இப்போ சொல்ல போகிற 5 வெப்சைட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி கூட இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன வெப்சைட் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வெப்சைட் சாஃப்ட்பீடியா. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னே நமக்கு கேட்டகரி வைஸாக சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. மேலே நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்காக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க கேட்கும். ஜஸ்ட் நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்லேருந்து நமக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே சைடில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் டைப் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லா வெர்ஷனும் இந்த இடத்துல வரும். உங்களுக்கு இதில் என்ன வெர்ஷன் வேணுமோ ஜஸ்ட் அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இந்த பேஜுக்கு போகும். இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் மிரரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் வெப்சைட் ஃபைல். இப்போ ஜஸ்ட் அந்த வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னே உங்களுக்கு கேட்டகரி வைஸாக சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதே இந்த பாப்புலர்ன்ற காலத்தை கிளிக் பண்ணினா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் எல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்கோ அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. அதே இந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்டேட் இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணினா என்னென்ன சாஃப்ட்வேர் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கும் அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. நீங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற 32 பிட்டும் 64 பிட்டும் உங்களுக்கு காட்டும். உங்கள் சிஸ்டம் என்ன பிட்டும் பார்த்து அதுக்கான சாஃப்ட்வேர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணுறோன்னே இந்த இடத்துல டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ற பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வெப்சைட் போயிடுச்சுன்னா ஜஸ்ட் பேக் கொடுத்து திருப்பியும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்டு வெப்சைட் ஃபைலார்ஸ். ஜஸ்ட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோன்னே இந்த இடத்துல கேட்டகரி வைஸாக உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் பிரித்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன சாஃப்ட்வேர் ஒரு காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இன்னொரு காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே மேலேயே நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி போகிறீங்க கேட்கும். இங்கே டிஃபால்ட்டாக விண்டோஸ் ஆப்பிள் வந்திருக்கும். நான் விண்டோஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெப்சைட்ல நமக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் எப்படி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கிற சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் டைப் பண்ணுங்க. என்டர் குத்தோனே அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் பட்டன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு 2-3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணினா உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்த் வெப்சைட் சாஃப்டனிக். ஜஸ்ட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, ஆப்பிளுக்கான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சர்ச் ஆப்ஷன் போங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் டைப் பண்ணுங்க.
டைப் பண்ணி என்ட்ரு வந்து கொடுங்க. அந்த சாஃப்ட்வேருக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வரும். ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஃப்ரீ டவுன்லோட்ன்ற பட்டன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வெப்சைட்டுக்கு வந்து போயிடுச்சுன்னா ஜஸ்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு டவுன்லோட் பட்டன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5th அண்ட் ஃபைனல் வெப்சைட் வந்து டவுன்கிரேட். இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஓகே, இந்த வெப்சைட்லையும் வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் விண்டோஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்ல இருந்து நமக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து என்ன சாஃப்ட்வேர் வந்து வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச் பண்ண சாஃப்ட்வேர் வந்து வரும். ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே இங்கே வந்து டவுன்லோட் பட்டன் வந்திருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போகும். இந்த இடத்துல வந்து இன்னொரு டவுன்லோட் பட்டன் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ சொன்ன 5 வெப்சைட்ல இருந்து நீங்கள் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து எல்லா சாஃப்ட்வேரையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.